Welcome to Beauty Buds TV. 3, 2, 1. Enjoy it and subscribe. ஒரு தோட்டத்தில் அழகான ரோஜாப்பூ ஒன்று தன் அழகிய தோற்றத்தால் கர்வம் கொண்டிருந்தது. அந்த ரோஜாவின் ஒரே வருத்தம், அதன் அருகில் ஒரு அழகில்லா கள்ளிச்செடியும் வளர்ந்து இருந்தது. தினமும் அந்த ரோஜாப்பூ கள்ளிச்செடியை அதன் தோற்றத்தை வைத்து கேலி செய்து வந்தது. ஆனால் கள்ளிச்செடி அமைதியாக இருந்தது. ரோஜா செடியை சுற்றியிருந்த மற்ற செடிகள் கள்ளிச்செடியை கிண்டல் செய்ய வேண்டாம் என கூறியன. ஆனால் கர்வமான ரோஜாப்பூ யார் பேச்சையும் கேட்கவில்லை. வசந்த காலம் முடிந்து வெயில் காலம் துவங்கியது. மழை இல்லாமல் அனைத்து செடிகளும் தண்ணீரின்றி வாடின. ரோஜாப்பூ மெதுவாக அதன் அழகான நிறத்தை இழந்து வாடத் தொடங்கியது. ஒரு நாள் ரோஜாப்பூ ஒரு சிட்டுக்குருவி கள்ளி செடியிலிருந்து தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்ததை பார்த்தது. ரோஜாப்பூ கள்ளி செடியிடம் உதவி கேட்க வெட்கப்பட்டது. ஆனால் வேறு வழியின்றி உதவி கேட்டது. இரக்க குணம் கொண்ட கள்ளி செடி சந்தோஷமாக உதவி செய்ய ஒப்புக்கொண்டது. சிட்டுக்குருவிகள் கள்ளி செடியிலிருந்து தண்ணீரை எடுத்து ரோஜாப்பூ மீது ஊற்றியது. ரோஜாவும் கள்ளி செடியும் நண்பர்களாக அந்த வெயில் காலத்தை கடந்தன. கதையின் நீதி: ஒருவரின் தோற்றத்தைக் கொண்டு அவரை எடை போடக்கூடாது. வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள். வாயை திறக்கும் வரை கிட்டத்தட்ட காகமும் குயிலும் ஒரே மாதிரித்தான் இருக்கிறது. Moral of the story: Never judge anyone by their appearance. Don't judge by appearance. The more beautiful the serpent, the more fatal its sting. Thank you for watching. Keep support